டேனியல் பாலாஜி சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா அவர் இறந்து போனா கூட எங்களுக்கு வந்து ஒரு இறந்து போற மாதிரி தெரியல. அவ்வளவு அருமையா ஒவ்வொரு சீன்லையும் கடைசி வரைக்கும் அவ்வளோ எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் பத்தி சார் எனக்கு தயவு செய்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்கறவங்க டேனியல் பாலாஜி இறந்து போயிட்டாரு சொல்லாதீங்க. எனக்கு அது ரொம்ப ஊண்டாவே இருக்கும். எனக்கு டேனியல் பாலாஜி எனக்கு பயங்கரமான லைஃப் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வேற ஒரு ஆண்டகனிஸ்ட் நடிக்கிறதா இருந்தது. அது அந்த ஆண்டகனிஸ்டுக்காக ப்ரொடியூசர்ஸும் கமிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அந்த ஆண்டகனிஸ்ட் வந்து என்னன்னா அவரோட டிமாண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். ஃபைனலாக நான் தான் மியூசிக் போடுவேன் அப்படி சொன்னார். அப்போ நீங்களே டைரக்ட் பண்ணீங்க சார், வணக்கம் சார் சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அட்டுல் சார் கிட்ட சொல்லிட்டேன், சார் நீங்கள் ஒன்று உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு சாய்ஸு நீங்கள் அவர் சொல்கிறத கேளுங்க, இல்லை இந்த ஸ்கிரிப்ட் ஓகே அப்படின்னா என்னை நம்பர் தந்தா நான் சொல்கிற ஒரு ஆண்டகனிஸ்டாக போடுங்க அப்படி சொன்னேன். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு நைட்டு ட்ரீமில் அது என்ன சொல்கிறேன், கடவுள் எனக்கு நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன். கத்தி எடுத்துட்டு டேனியல் பாலாஜி ட்ரீமில் வந்தார். காலையில் ஏர்லி மார்னிங் 4:30 அவர் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சார் நான் அப்படி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, சரி இப்போ எங்கே இருக்க ஜெபி அப்படி சொன்னாங்க. நான் அண்ணநகர் சொன்னேன். அவர் சொன்னார், நான் ஆவடியில் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு. காலைல 5 o'clock மீட் பண்ணி நான் கோயிலில் தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் சொன்னேன். சொல்லி முடிச்சதான் அவர் சொன்னார், நான் தான்ப்பா அர்னால்டு அப்படின்னாரு. அதானே அப்படின்னாரு. ஆமாண்ணா. ஒரு 7 மணிக்கெல்லாம் கமிட் ஆகிட்டோம். அங்கேருந்து நான் குஜராத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் ப்ரொடியூசர் இங்கே இல்லை. அவர் சொன்னார், நான் சொன்னது தான், நீ யாரோனா ஆண்டகனிஸ்டாக போடுங்க அப்படின்னாரு. இதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்த பிறகு சார் ஆக்சுவலாக நம்ம வந்து தலை சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதாவது ஆக்டிங்கில் வந்து நம்ம கமல் சாரை புகழுவோம், சிவாஜி சாரை புகழுவோம், அவங்களாம் சரித்திரம் படைச்சவங்க சார். ரஜினி சார் சொல்லுவோம் எல்லாமே. அவங்களுக்கு நிகரான ஒரு சார் டேனியல் பாலாஜி. இன்னைக்கு கேஜிஎஃப் படத்துல டேனியல் பாலாஜி ஆண்டகனிஸ்டா நீங்க நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கேஜிஎஃப் படம் இன்னும் ஒரு 200 நாள் எக்ஸ்ட்ராவே ஓடி இருக்கும் சார். அந்த மாதிரி பர்ஃபார்மர் சார். அதனால இந்த படத்துல அவருக்கு மறுபடியும் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நேற்று கூட இந்த படத்தை ஃபைன் டியூன் பண்ணும்போது அடுத்த ஸ்கிரிப்ட்ல டேனியல் பாலாஜி எப்படி பண்ண போறாரு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கும் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. அவர் இல்லை அப்படின்றதே எங்களால் ஏற்றுக்கவே முடியல. தயவுசெய்து அது மட்டும் அவர் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. தேங்க்யூ சார். இல்லை சார், நான் மிஷ்கின் சாரோட லாஸ்ட் 9 months போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப சின்சியராக. இது மிஷ்கின் சார் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா 10% இருக்கும். மீதி 90% டக்கேஷா கிட்டானோ கிட்ட இருந்து வந்திருக்கு சார். சார் நாட்டு வந்து ரொம்ப பெக்குலரா இருக்கு. மாச்சூரி, டாக்டர், போலீஸ் எல்லாருமே வித்தியாசமா காமிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எங்கேயாவது நிஜ பாதிப்பா படிச்சீங்களா? எப்படி இந்த கரு உருவானது? இல்லை சார், ஆக்சுவலா ரெகுலர் சினிமா பண்றதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை சார். அதே மாதிரி என்னோட சினிமா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களோட ஆதரவோட தொடர்ந்தா கூட இப்போ நம்ம எல்லாம் இந்த சீட்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம், ரைட் சார்? நம்மள எந்த வகையிலையுமே யாருமே பிரிக்கிற மாதிரி படங்கள், அதாவது ஜாதி சம்பந்தமாகவோ ஏதாவது அப்படி அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் என்னைக்குமே படம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வெறும் குட்னஸ் அண்ட் பேட்னஸ் பத்தி மட்டும் தான் சார் பண்ணணும் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டீங்க. இவங்க தான் என்டையர் டீமு. ஸோ ஸ்டார்டிங் வித் ஹரி உத்ரா, அவங்க தான் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. he was the first person to see the movie. அடுத்தது நயனா சாய், டாக்டர் கூட த்ரூ அவுட் வரவங்க, இஸ் அ டைரக்டர். அண்ட் அத்துல் மூவிஸ் மிஸ்டர் அத்துல் சார் அண்ட் அவங்களுடைய கம்ப்ளீட் பார்ட்னர்ஸ் எல்லாமே 3 பேருமே. இப்போ அவங்க பேசிடுவாங்க 2 வார்த்தை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் த்ரோ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் ஒன்லி டு த மூவி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நயனா சாய். நான் இந்த படத்துல வந்து டாக்டர் ஜெனிஃபர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஜேபி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க செட்டில். தேங்க்யூ ஸோ மச் டு மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் டுடே.
வணக்கம், என் பேர் ஜேபி. மிஷ்கின் சார் கூட ஒரு லாஸ்ட்டாக பிசஸ் 2 ஒர்க் பண்ணிட்டு இந்த படம் பண்ணியிருக்கேன். அங்கே தான் மீட் பண்ணேன் அட்டுல் சாரையும் பிரதீக் சாரையும். இந்த நான் சொன்ன ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணி ஒரு பண்ணதுக்கு அவங்க மிகப்பெரிய நன்றி. ஒரு 14 இயர்ஸாக ஸ்ட்ரகிளில் இருந்தேன். ஸோ அதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது நடக்குறா இருந்தால் கொஞ்சம் பெரிய மனசோட அவாய்ட் பண்ணிட்டு இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. Hello, myself Pratik from Radiant International Films. Actually, this is our first movie production in Tamil industry. We came directly from Gujarat to Tamil industry. So, first of all, I would thank to my director also. He has narrated a good script. That's why they took a chance to produce a movie in a Tamil. Naturally, when I tell to somebody, some my colleagues, some my relatives, when I tell them that I produce a Tamil movie, they find it really shocking. That's a long language barrier that you took and you produce a Tamil movie. It's really hats off. And after seeing the movie 2 times, I am also glad that I am a part of this good movie. So I also thank all my team to provided us a really good film to watch, and it's also a good family movie to watch, and based on the true events which is happening nowadays. Lots of peoples are trying to not to get the postmortem of their dead bodies done. So this good concept that has been highlighted by our director, and we supported this. Okay, thank you. Hi, good evening to all. என் பேர் ராஜேஷ் தாக்கூர். இந்த ப்ரொடியூசர் டீமில் மட்டும் எனக்கு ஆக்சுவலி தமிழ் பேச தெரியும். ஸோ இவர் வந்து நான் ஆக்சுவலி அட்டுல் சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவர் வந்து ஒன் டே ஜஸ்ட் டோல்ட் மீ தட் வாஸ் let's go to south and make a movie. I'm tired of making Hindi and Gujarati movies. Let's go to Tamil Nadu. Let's produce a Tamil movie. So fortunately நான் இங்கே படித்தேன் 3 years, and அந்த டைம் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்று விட்டாங்க தமிழ். ஸோ அந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு we came to சென்னை, அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருந்தாங்க என் டச்சில். ஓகே, ஸோ அதில் பேசி வந்து ஒரு ஃப்ரெண்டு Madhu Prakash is a well-known lawyer here, and he is related to JP. And we just wanted to actually meet Mishkin sir. So Madhu said, "Arey, my brother-in-law is working with Mishkin. You don't worry, he'll make you meet him." So our hopes were high that time that we'll approach Mishkin sir and we'll see how we can start a movie or something like that with him. So we met first time. We met JP. He agreed. He took us. We met Mishkin sir. But then after we came back to our hotel, he proposed that he's also Mishkin assistant for a number of years, and he's also looking out for producing a movie. He pitched that movie to us, and at that very instant, Atul sir, he appreciated it. He said it's a women empowerment movie, and it's very captivating. Certain parts of it was like, okay. He said, "This is the movie which you want to do." From there it started, and today you all can see the output on the screen, big screen. By grace of God and everybody's support, we have tried our best, and the output is in front of you all. I hope everybody liked it. It was a very unique and different concept, and we have tried to give our best. So I guess that's it. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து November 28 BP 180. ஸோ இந்த படம் வந்து திரையரங்கில் வந்து வெளியாகுது. ரொம்ப தமிழ் சினிமாவில் வந்து மிக
ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்களத்தை வந்து மையப்படுத்தி எடுக்கிற மாதிரி மக்கள்கிட்ட சேர்றது சமீப காலமாக தமிழ் சினிமா நடந்துட்டு வருது. ஸோ அதில் வந்து இந்த படத்தின் களம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். நான் முதல்ல இந்த படம் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும், ஸோ அது இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து அது எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு நல்ல திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறைய வேற்றுமொழி படங்களை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இங்கே நமக்குள்ள நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நடக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து இதை ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஜிபி சார் அவங்க. ஸோ அவருக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர், ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் வந்து ஒரு விநியோகஸ்தராக எங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுலேயும் இந்த படம் வந்து சமீப காலத்தில் வந்து நிறைய பகுதிகளில் நடந்த சில உண்மை சம்பவங்களின் தொகுப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் போய் சேரும்போது இன்னும் நிறைய கதைகளத்தோடு நிறைய புதிய இயக்குநர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழ் சினிமாவில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. November 28 BP 180. தேங்க்யூ. சார் சொல்லுங்க சார். சார் ஓகே சார். இல்ல சார், படம் நல்ல மேக்கிங்ல இருக்கு சார், பாராட்டுகள். ஆனா சவுண்டு மிக்சிங் வந்து ரொம்ப ஹை லெவல்ல வச்சிருக்கீங்க. சில இடங்கள்ல ரொம்ப அவசரமே கேட்கல, எங்களுக்கு கேட்கல. ஏன் அப்படி வச்சுக்கோங்க சார்? இல்ல சார், இது உங்களுக்காக இப்போ அவசரமா ஒரு அவுட்புட் எடுத்து பண்ணது சார். நாளைக்கு ஃபைனல் அவுட்ல வேற மாதிரி இருக்கும் சார். இல்ல சார், 100% சார். டாக்டர் சார், படம் நல்லா இருக்குது. கிளைமாக்ஸ் கொலை பண்றவன் அப்படி பார்த்தா திருந்திடுவானா? அதை விட்டு குத்தலாம் பண்றான். ஏன்னா ஒரு மகப்பேறு மருத்துவமனையில போய் பிரசவத்தை காட்டினா திருந்த வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் பிறக்குது குழந்தைங்க, நீ வந்து இப்படி பண்றிய அப்படின்னா அதுல திருந்த வாய்ப்பு. அவனே வெட்டுறான் குத்துறான், அவன்கிட்ட வெட்டுறதை காட்டினா அப்படி திருந்துவானா? அதுதான் என்னோட அருமையா இருக்கு படம். கிளைமாக்ஸ் மட்டும் சார் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் சார். இந்த கிளைமேக்ஸ் பத்தி மட்டும் இப்ப ரிவீல் பண்ண வேண்டாம். அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்க பேர் சார்? RS கார்த்திக் சார். வைரல் கார்த்திக் சார், என்னோட நண்பர் கார்த்திக் சார். ஓகே. இப்போ சார், இப்போ கார்த்திக் சார், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 20 லட்ச ரூபா காசு கொடுக்குறேன். பக்கத்துல இருக்கிற மட்டை பண்ண சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த காசு வேணுன்றதுக்காக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பண்ணிடுவீங்க. இப்ப காசே கொடுக்கல, இப்ப வந்து அவர் மேல பழி வாங்குற இதுல மட்டை பண்றீங்க. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். ஒரு கொலை நடக்குது, ஒரு கொலைகாரனா இருந்தா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிப்பான், பணம் வாங்கிட்டு இவங்க மட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு பயமே வராதுன்னு அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? சார், நான் தமிழன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அருமையான தமிழ் படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டேனியல் பாலாஜி சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அவர் இறந்து போனா கூட எங்களுக்கு வந்து அவர் இறந்து போற மாதிரி தெரியல. அவ்வளவு அருமையா ஒவ்வொரு சீன்லையும் கடைசி வரைக்கும் அவ்வளவு எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் பத்தி சார், எனக்கு தயவு செய்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்கிறவங்க டேனியல் பாலாஜி இறந்து போயிட்டாரு சொல்லாதீங்க. எனக்கு அது ரொம்ப ஊண்டாவே இருக்கும். எனக்கு டேனியல் பாலாஜினா எனக்கு பயங்கரமான லைஃப் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஆண்டகனிஸ்ட் நடிக்கிறதா இருந்தது. அது அந்த ஆண்டகனிஸ்டுக்காக ப்ரொடியூசர்ஸும் கமிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலா அந்த ஆண்டகனிஸ்ட் வந்து என்னன்னா, அவரோட டிமாண்ட்ஸ் அதிகமா இருந்தது. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். ஃபைனலா நான் தான் மியூசிக் போடுவேன் அப்படி சொன்னாரு. அப்போ நீங்களே டைரக்ட் பண்ணீங்க சார், வணக்கம் சார் சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அட்டுல் சார் கிட்ட சொல்லிட்டேன், சார் நீங்க உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு சாய்ஸ் நீங்க அவர் சொல்றதை கேளுங்க, இல்ல இந்த ஸ்கிரிப்ட் ஓகே அப்படின்னா என்ன நம்பர் தந்தா நான் சொல்ற ஒரு ஆண்டகனிஸ்டா போடுங்க அப்படி சொன்னேன். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அன்னைக்கு நைட்டு ட்ரீம்ல அது என்ன சொல்றேன், கடவுள் எனக்கு, நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர். கத்தி எடுத்துட்டு டேனியல் பாலாஜி ட்ரீம்ல வந்தார். காலையில ஏர்லி மார்னிங் 4:30க்கு அவர் கால் பண்ணேன்.
கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சார் நான் அப்படி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, சரி இப்போ எங்கே இருக்க ஜெபி அப்படி சொன்னாங்க. நான் அண்ணநகர் சொன்னேன். அவர் சொன்னார், நான் ஆவடியில் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு. காலைல 5 o'clock மீட் பண்ணி நான் கோயிலில் தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் சொன்னேன். சொல்லி முடிச்சதும் அவர் சொன்னார், நான் தான்ப்பா அர்னால்டு அப்படின்னாரு. அதானே அப்படின்னாரு. ஆமாண்ணா. ஒரு 7 மணிக்கெல்லாம் கமிட் ஆகிட்டோம். அங்கேருந்து நான் குஜராத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணேன் ப்ரொடியூசர் இங்கே இல்லை. அவர் சொன்னார், நான் சொன்னது தான், நீ யாரோனா ஆண்டகனிஸ்டாக போடுங்க அப்படின்னாரு. இதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்த பிறகு சார் ஆக்சுவலாக நம்ம வந்து தலை சிறந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதாவது ஆக்டிங்கில் வந்து நம்ம கமல் சாரை புகழுவோம், சிவாஜி சாரை புகழுவோம், அவங்களாம் சரித்திரம் படைச்சவங்க சார். ரஜினி சார் சொல்லுவோம் எல்லாமே. அவங்களுக்கு நிகரான ஒரு தான் சார் டேனியல் பாலாஜி. இன்னைக்கு கேஜிஎஃப் படத்துல டேனியல் பாலாஜி ஆண்டகனிஸ்டா நீங்க நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கேஜிஎஃப் படம் இன்னும் ஒரு 200 நாள் எக்ஸ்ட்ராவே ஓடி இருக்கும் சார். அந்த மாதிரி பர்ஃபார்மர் சார். அதனால இந்த படத்துல அவருக்கு மறுபடியும் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நேற்று கூட இந்த படத்தை ஃபைன் டியூன் பண்ணும்போது டே அடுத்த ஸ்கிரிப்ட்ல டேனியல் பாலாஜி என்ன எப்படி பண்ண போறாரு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கும் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. அவர் இல்லை அப்படின்றதே எங்களால் ஏற்றுக்கவே முடியல. தயவுசெய்து அது மட்டும் அவர் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. தேங்க்யூ சார். ஜெரி சார், நீங்களே இந்த படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உள்ள வந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ உங்க படத்துல நல்லா நடிக்கக்கூடியவர்கள் கூட இந்த மேடை கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு அங்கீகாரத்துக்கு ஏங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆமா, இந்த படத்துல சமூக ஆர்வலராக நடிச்சவரை ஏன் பின்னாடி உட்கார வச்சிங்க? நான் கூட கேட்டேன் என்னன்னு, ஏன் அவர் மேல உட்கார வச்சிருக்கீங்க? இங்க ஜாக் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் மேடைக்கு கூட வர வைக்கலாம்ல நீங்க? தயவு செய்து சார் வரலாம் சார். எங்க ஜாக் வா, ஒரு கார்த்தி சேர் போட்டு சார். அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு இன்னொரு பதில் சொல்லிடுறேன் சார். இந்த படத்துல ரெக்கமெண்டேஷன்ல யாருமே நடிக்கல சார். எல்லாருமே சினிமாக்கு 15-20 வருஷமா கஷ்டப்பட்டவங்க, வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இல்ல நல்லா நடிச்சிருக்காங்க, அதனாலதான் பின்னாடி இருந்தாங்க. வெளியும் பார்த்தேன், ஏன் வரமாட்டீங்கன்னு. இல்ல சார் அப்படின்னாங்க, உள்ள வாங்க நல்லா நடிச்சீங்க, நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல சார், கடைசி வரையும் நீங்க கூப்பிடுவீங்க, யாராவது கூப்பிடுவீங்க நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் ஏன்னா இந்த மேடை வந்து அப்படிப்பட்ட மேடை, உண்மையா உழைக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டுது. அதுதான் சார், அதுதான் பதில் சொல்றேன். நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமா. 14 வருஷமா நானும் இங்கதான் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பூஜையில. ஆக்சுவலா அதே மாதிரிதான் ஜாக்கும் அப்படியே வெளியிலே இருந்தாரா. இப்ப அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும் போது கூட அது ஏத்துக்கிறதுக்கு முடியல எங்களால. நம்ம ஒன்றும் அதே ஐடியலா இருக்கும். மேபி ஜாக் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்தாங்க, பயங்கரமா மிமிக்ரிலாம் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திலாம் ஸ்டாலின் சார் பேசுறாரா ஜாக் பேசுறாருன்னு தெரியாது, அப்படிதான் அட்ராக்ட் பண்ணாங்க. நான் ஜாக் கிட்ட சொன்னேன், ரஜா உன்னோட ஹீரோயின் யார் தெரியுமா அப்படின்னு. ஜாக்கு ஷாக் ஆயிட்டார், தானியா ரவிச்சந்திரன் அப்படின்னு. தானியா மேடம் என்கிட்ட கேட்டாங்க, யாரு சமூக ஆர்வலர் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஜாக்குன்னு நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியே காம்பினேஷன் சார்ட்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தானியா ரவிச்சந்திரனுக்கு பேரே ஜாக்ன்ற மாதிரி தான் இருக்கும் படத்துல, ஒன் சைட்ல. அதே போல படத்துல கமிஷனர் ஆபீஸ்ல வந்து இப்போ நடக்கிற நிகழ்வு மாதிரி காமிச்சிருப்பீங்க, இப்போ இருக்க சிஎம் போட்டோ வச்சிருப்பீங்க. டெஃபினட்டா சார், டெஃபினட்டா. அது எந்த ஆனஸ்ட்ல வச்சீங்க? சரி ஓகே இவர் வைக்கலாம், எந்த இதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு தானியாவை காமிக்கும் போது கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அதுக்கு கீழே எல்லாருமே இருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் ஸ்டாலின் அவங்க இருப்பாங்க சார். தானியாவை காட்டும் போது கலைஞர் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது காரணம் என்னன்னா 3 பேருமே அதுவும் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கைடா எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வேற என்ன சார் இருக்கு, கைடன்ஸா யார் யார் வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க. அதனாலதான் அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இல்ல சார், ஆக்சுவலா ஏன்னா லைவா இருக்கணும்ல சார். ஒரு படம் லைவா இருக்கும் போது ஆக்சுவலா தேங்க்ஸ் டு சென்சார் டீம் ஆல்சோ சார். இந்த இடத்துல சார் நீங்க மிஸ்கின் சார் அவரோட அசிஸ்டன்ட்னு தெரியும். சொல்லுங்க சார். ஆனா ஏன் அதே மேக்கிங் மாதிரியே இருக்கு? ஃபர்ஸ்ட் கால் ஷாட் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எப்பவுமே வந்து அந்த மாச்சரி ஷாட்ல வச்சிருவாரு. ஸோ அவர் கூட இருந்ததுனால அப்படியே எல்லாருக்குமே வந்து அந்த டீமுக்கே வந்து அந்த செட் ஆயிடுதா? இல்ல சார், நான் மிஸ்கின் சாரோட லாஸ்ட் 9 months போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப சின்சியரா. இது மிஸ்கின் சார் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா 10% இருக்கும். மீதி 90% டக்கேஷா கிட்டானோ கிட்ட இருந்து வந்திருக்கு சார்.
சார் நாட்டு வந்து ரொம்ப பெக்குலரா இருக்கு. மாச்சூரி, டாக்டர், போலீஸ் எல்லாருமே வித்தியாசமா காமிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எங்கேயாவது நிஜ பாதிப்பா படிச்சீங்களா? எப்படி இந்த கரு உருவானது? இல்ல சார், ஆக்சுவலா ரெகுலர் சினிமா பண்றதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை சார். அதே மாதிரி என்னோட சினிமா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களோட ஆதரவோட தொடர்ந்தா கூட இப்ப நம்ம எல்லாம் இந்த சீட்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம், ரைட் சார்? நம்மள எந்த வகையிலையுமே யாருமே பிரிக்கிற மாதிரி படங்கள், அதாவது ஜாதி சம்பந்தமாவோ ஏதாவது அப்படி அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் என்னைக்குமே படம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், வெறும் குட்னஸ் அண்ட் பேட்னஸ் பத்தி மட்டும் தான் சார் பண்ணணும் சார். எந்த ஒரு சார் இங்க சார் பிபி 180னா இப்போ நார்மலா பிபி வந்து 80 to 120 இருக்கும். 80 இட்ஸ் அ நார்மல் லெவல், 120 இட்ஸ் அ ஹை லெவல், 140 இஸ் அ ஹைப்பர் டென்ஷன் லெவல். ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இமிடியேட்டா கோவம் வரும், ஆங்ஸைட்டி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீசஸ்லாம் வரும். பிபி 180 போயிடுச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் கிரைசிஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கே பாடியில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா 3 monthsக்குள்ளவே எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அது சரி பண்ணலன்னா. அதுக்கப்புறம் அது மூளையை பாதிக்கும். மூளையை பாதிச்சதுன்னா அவங்க என்ன பண்றாங்க, அதுதான் இப்போ இந்த படத்துல அர்னான் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி சில சீன் இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹேண்டில் பண்றது தான் புத்திசமா இன்னொருத்தவங்க நடிச்சது. ஜேபி ப்ரோ இங்க சார், இது லெஃப்ட். இல்ல சார், பிபி இல்ல சார். ஆக்சுவலா என்னன்னா முதல் படமா மார்ச்சரின்னு வச்சா பிளட் ப்ரெஷர்னால நம்ம எல்லாத்துல கொஞ்சம் பாதி பேர் இருக்கோம். ஆமா, அதனால காமனா இருக்கட்டும். ஜேபி ப்ரோ இங்க ஆக்சுவலா எல்லாருமே திரையில வந்து என்னோட முகம் வராது அப்படிங்கிற மாதிரி ஏங்குறாங்க நடிகர்களும் எல்லாமே. சரி, நீங்க இந்த படத்துல சில கேரக்டர்ல பாத்தீங்கன்னா முகத்தை காட்டாம வெறும் முதுக மட்டுமே காட்டிருக்கீங்க, என்ன விஷயம் சார்? அது காரணம் இருக்கு சார். அந்த ஒரே ஒரு லேடிக்கும் அவங்க மிஸ்ஸஸா வருவாங்க, இன்னொருத்தரோட மிஸ்ஸஸ். அவங்க மட்டும் ஏன் முகத்தை காட்டலன்னா அந்த தாய் வந்து கண்ணுக்குட்டி விட்டுட்டு வந்துடுச்சு மனப்பிறவுல. சார் புரியுதுங்களா? அந்த தாய் வந்து மனப்பிறவுல கண்ணுக்குட்டி விட்டு வந்துடுச்சு. இப்போ அது மறுபடியும் கண்ணுக்குட்டிக்கிட்டே போகணும்னு ஆசைப்படுது. இப்போ ரோட்ல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க, அந்த தாயை தப்பா பேசுவாங்கல்ல, அதனாலதான் முகத்தை காட்டல. சார் டேரக்டர் சார், அது மாதிரி டேனியல் பாலாஜி மாதிரி இந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே பிரமாதமா வச்சிருந்தாங்க. தானிய ரவிச்சந்திரன் ஆகட்டும், இவங்களாகட்டும், இன்னொரு பொண்ணு அந்த போலீஸ் எல்லாருமே. இது எழுதுறப்ப இவங்க பிளான் பண்ணி எழுதுனீங்களா? இல்ல சார், ஆக்சுவலா தானிய ரவிச்சந்திரன் கேரக்டர் எழுதும் போதே நான் ஜெயலலிதா அம்மாவை வந்து சைட்ல வச்சுட்டேன் சார். நம்ம ஜெயலலிதா அம்மாவோட அவங்கள இன்ஸ்பயர் பண்ணாம யாருமே இருக்க முடியாது. ஓகே, ஸோ அவங்களோட லுக்ல இருந்து எல்லாமே. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரியே இருப்பாங்க, ஃபுல் ஸ்டஃப்டோட. இவங்க மீதி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இவங்க வந்து என்கிட்ட நியூ கமர் தான். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் பிபி 180. ஆக்சுவலா இவங்க கூத்துப்பட்டில பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தவங்க. ஸோ அதுக்கான டெடிக்கேட்டடா யார் யார் இருந்தாங்களோ, இப்போ அர்னால்டோட இருக்காங்க பாருங்க டீம், இவங்க எல்லாருமே சினிமாக்காக 20 வருஷம் 25 வருஷம் வாய்ப்பு இல்லாம இருந்தவங்க தான் சார். நான் அவங்க மட்டும் தான் சூஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் 5 பேர் இருப்பானுங்க. 5 பேருக்கும் அவங்க கிட்டத்தட்ட 6 வருஷமா சினிமால வாய்ப்பு கிடைக்கல. இதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் படம், முதல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், முதல் ப்ரீ ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட தான் சார். ஆமா சார், நான் தானே சார். இல்ல சார், சார் சாங்ல அது நம்ம மாஸ்டர் சொன்னாரு, சும்மா ஒரு கிளிம்ஸ்க்கு வாங்க ஜேபி அப்படின்ட்டு, அதனால வந்தோம் சார். இல்ல சார், இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை சார். ஓகே சார், ஸ்டாண்ட் அப். சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். தயவுசெய்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். எந்த அப்படிதான் போயிடுச்சு.
தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார்.